காஞ்சிபுரத்தில் தாவேக நிர்வாகிகளை அந்த கட்சியின் தலைவர் விஜய் சற்று நேரத்தில் சந்திக்க உள்ளார். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். மோனிஷா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய குன்னம் கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில பொதுமக்களையும் மாணவர்களையும் சந்திக்க இருக்கின்றார். இன்று காலை 11 மணிக்கு இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கின்றது. இதற்காக தற்போது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் இருந்து கட்சியினுடைய தலைவர் விஜய் காரின் மூலமாக தற்போது காஞ்சிபுரம் புறப்பட்டு இருக்கின்றார். குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் மக்களை சந்திக்க இருக்கின்றார். ஏற்கனவே டிசம்பர் மாதம் சேலத்தில் மக்களை சந்திக்கலாம் என திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் கார்த்திகை தீபம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அன்றைய தினம் சந்திக்க முடியாமல் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய சந்திப்பில் QR குறியீடு மூலமாக ஏற்கனவே தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதே போன்று கல்லூரி மாணவர்களுக்கும் பாஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே உள்ளே மக்களை அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த QR குறியீடு இல்லாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் என்பது தற்போது அந்த கல்லூரியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவருடைய இல்லத்தில் இருந்து கட்சியினுடைய தலைவர் புறப்பட்டிருக்கின்றார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.